ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 2 லிட்டில் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா 10வது கணக்கு. எஸ்என் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எண் உறுப்புகள் வரை எனில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் இப்படி வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ எஸ்என் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ போடலாமா தீர்வு? ஃபஸ்ட்டு எஸ்என்னை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு இது அப்படியே எடுத்து எழுதுகிறேன் நான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் அப் டு என் உறுப்புகள் வரைன்னு இருக்கா. நான் ஒரு எழுத்து மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேவா? என் உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போது இது வந்து அவங்க கொடுத்துருக்குது. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ் என்ன. அப்போது இதுக்கோட எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம பெருக்கலாமா? இப்போ இந்த சைடு பெருக்குனா இந்த சைடு பெருக்கணும் இல்லையா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறத இது மொத்தமாக இது கூட எல்லாத்துக்கூடையும் நான் பெருக்க போகிறேன். இப்போ உள்ளே இருக்கிறத நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறோம். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறத இது கூடயும் எக்ஸ் மைனஸ் ஒய்யை எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட பெருக்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய்யை இது கூட பெருக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை இது கூட பெருக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து பெருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட பெருக்கிடலாமா? ஓகேவா? அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா? அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் மறுபடியும் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை இந்த ஒன்று கூடையும் நம்ம பெருக்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இங்கே எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப். ஓகேவா? ப்ளஸ் என் உறுப்புகள் வரை. ஓகேவா? இப்போ உள்ள கொண்டு வந்து பெருக்கிட்டோமா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏ மைனஸ் பி, இங்கே ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி இருக்கா. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது என்ன ஃபார்முலா தெரியுமா? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஃபார்முலா. இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இந்த ஃபார்முலா. ஓகேவா? ப்ளஸ் அப் டு என் உறுப்புகள் வரை. ஓகேவா? இந்த ஒவ்வொன்றுக்குமே என் உறுப்புகள் வரை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் தனியாக பிரிச்சிடலாம், ஒய் தனியாக பிரிச்சிடலாம். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் தனியாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் க்யூபு ப்ளஸ் இங்கே எக்ஸ் பவரில் 4 ப்ளஸ் அப் டு என் உறுப்புகள் வரை. ஓகேவா? இப்போ எக்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஒய் க்யூப், இங்கே மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது. அப்போ மைனஸ் எல்லாத்துலேயுமே வருது. ஸோ மைனஸை எடுத்து பொதுவாக போட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இது எல்லாமே ப்ளஸில் கிடச்சிருமா? எப்படி கிடைக்கும்? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் அப் டு என் உறுப்புகள் வரை. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசை மாதிரி இருக்கா. எக்ஸால் பெருக்கி போட்டிருக்காங்க, இங்கே ஒய்யால் பெருக்கி போட்டிருக்காங்க. அப்போ பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல் கணக்கிடுற ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்கள், இதில் வந்து ஏ ஈக்குவல் டு இதில் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தான் இல்லையா? ஏன்னா எக்ஸால் தான் பெருக்கியிருக்காங்க. ஸோ இங்கே ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதில் ஏ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும். ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போது ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு வருமா? இப்போ ஃபார்முலா என்ன? பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் formula Sn equal to a into r power n minus 1 by r minus 1 இந்த formula வா. அப்போ இங்கே
இதுக்கு தனியாக இதை யூஸ் பண்ணலாம், இதுக்கு தனியாக இந்த ஃபார்முலா போடலாம். ஓகேவா? இப்போ போட்டோம் அப்படின்னா அப்போ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் தானே, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்படின்னா ஏவா, அப்போ ஏங்கிறது இங்கே என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் என், ஆறுங்கிறது எக்ஸா, இப்போ எக்ஸ் பவரில் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன், ஆறுங்கிறது எக்ஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? இது ஒன்று கிடச்சிச்சு. அடுத்து மைனஸ் இங்கே ஒய்க்கும் அதே மாதிரி எழுதலாமா, அப்போ ஏங்கிறது இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவரில் என்னு, ஆறுங்கிறது இங்கே ஒய் தானே, அப்போ ஒய் பவரில் என் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னு வருமா. இப்போ கொஸ்டின் பாருங்கள், இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கடைசியாக என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.